தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜய் மீது பிரபல நடிகை குற்றச்சாட்டு. நடிகர் விஜய் மீது பிரபல நடிகை பரபரப்பு குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஜய். இவர் நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார். பூவே உனக்காக என்ற திரைப்படம் இவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது. அதற்கு பின் தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். அரசியலில் கால் பதித்தார். தற்பொழுது தள்ளாடி கொண்டிருக்கின்றார். தற்பொழுது தமிழகத்தின் ஆட்சியை பிடிக்க துடியாய் துடித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இவருடைய கட்சியிலிருந்து விலகிய பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் விஜய் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு கூறியுள்ளார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகை ரஞ்சனா நாச்சியார். இவர் பாஜகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவியவர். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகினார். நேற்றைய தினம் அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இந்த சூழ்நிலையில் செய்தியாளர்களிடம் நடிகர் விஜய் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு கூறியுள்ளார். என்னவென்றால், நடிகர் விஜய் மது அருந்தாமல் விமானத்தில் பயணிக்க முடியாது என்று கூறியுள்ளார். மது அருந்தாமல் விமானத்தில் பயணிக்க முடியாது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்கும்போது கூட நடிகர் விஜய் குடி போதையில் தான் வருவார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தான் கட்சியிலிருந்து விலகியதாக குறிப்பிட்டுள்ளார். மது ஒழிப்பு சம்பந்தமாக விஜய் பேசுவது போலித்தனமானது என்று குற்றம் சாட்டியுள்ளார். நடிகர் விஜய் மது அருந்தாமல் விமானத்தில் பயணிக்க முடியாது என்று கூறியது பரபரப்பு குற்றச்சாட்டுக்கு தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் சிபிஐ விசாரணைக்காக தனி விமானத்தில் டெல்லி பயணிக்கும் பொழுது ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம் விமான நிலையத்தில் மது பாட்டில் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரஞ்சனா நாச்சியார் சொல்வது உண்மைதான் போல் தெரிகிறது. நடிகர் விஜய் எப்பொழுதும் குடிபோதையில் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது மிகவும் வருத்தமான ஒரு செய்தி. வளர்ந்து வருகிற ஒரு அரசியல் கட்சி தலைவர், இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு தலைவர். ஏகப்பட்ட இளைஞர்கள் அவர் பின்னால் இருக்கிறார்கள். ஆனால் தலைவரே இப்படி குடிபோதையில் இருப்பது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம். தற்பொழுது தமிழ்நாடே குடியில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்து சாராய ஆற ஓட விட்டாங்க. இளைஞர்களை குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவரே இன்னைக்கு குடிப்பழக்கத்தில் இருக்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். இவரே குடியில் தள்ளாடிட்டு இருக்கும்போது எப்படி இளைஞர்களை நல்வழிப்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ரஞ்சனா நாச்சியார் நடிகர் விஜய் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு கூறியது தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.